தமிழர் திருநாளான தைப்பொங்கல் திருநாள் விளைவிக்கின்ற விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் தை முதல் நாள் அன்று விவசாயிகள் விளைவித்த காய்கறிகள் மற்றும் கிழங்கு வகைகளை வைத்து சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் சூரிய பகவானுக்கு பொங்கலிட்டு வழிபடுவது வழக்கம். இந்த தைப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்ட நிலையில் விவசாய பணியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு உற்ற தோழனாக விளங்கி வரும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் தைப்பொங்கல் திருநாளில் மறுநாள் மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதேபோன்று கால்நடைகளான மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கல் விழா தமிழ்நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தென்காசி நகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் அமைந்துள்ள கோச்சாலையில் 17 மாடுகள் உள்ள நிலையில் 17 மாடுகளை மாலை அணிவிக்கப்பட்டு நெற்றியில் சந்தனம் குங்குமம் திலகமிட்டு மாலை அணிவித்து திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் மாட்டுப் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கரும்புகளால் தோரணங்கள் அமைக்கப்பட்டு மண்ணடுப்பில் மண்பானை வைத்து புத்தரு சீட்டு நடைபெற்ற மாட்டுப் பொங்கல் விழாவில் கோவில் நிர்வாகிகள் ஊழியர்கள் பங்கேற்று மாடுகளுக்கு மாலை அணிவித்து வாழைப்பழம் செங்கரும்பு சர்க்கரை பொங்கல் வழங்கி உழவனின் தோழனான மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர்.